தினமுமே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன வெரைட்டி ரைஸ் குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க யோசனை பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மெத்தட்ல நீங்க லஞ்ச் பாக்ஸ் ப்ரிப்பேர் பண்ண தெரிஞ்சுட்டீங்கன்னா, வெரைட்டியா காய்கறிகள வச்சுட்டு நல்ல டேஸ்ட்டான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செய்யலாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு அரிசிய நல்லா பொல பொலன்னு குக்கர்ல வடிச்சு ஆற போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, கொஞ்சமா பட்டை, ஒரு 3 கிராம்பு, காஷ்மீரி சில்லியும், காரத்துக்கு நார்மல் சில்லியும் சேர்த்து ஒரு 10 இத ட்ரையா நம்ம வறுத்துக்கணுங்க. சிம் ஃப்ளேம்ல வச்சு 2, 3 நிமிஷம் நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்துட்டே இருக்கணும். அடுப்ப நிறுத்துறதுக்கு முன்னாடி ஒரு 1 1/2 டீஸ்பூன் எள்ளு. இத போட்டோனே சட சடன்னு வெடிக்கும். அதனால முதல்ல மல்லி, மிளகாய்லாம் வறுத்துட்டு, அடுப்புலேருந்து இறக்கறதுக்கு முன்னாடி தான் எள்ளு சேர்க்கணும். எள்ளு போட்டு நல்லா படபடன்னு பொரிஞ்சோனயே, அடுப்ப நிறுத்திட்டு இத ஒரு பிளேட்ல மாத்திப்போம். இதே வாணலியிலேயே தோல் எடுத்த வறுத்த நிலக்கடலை, இல்லன்னா உங்களுக்கு பச்சை நிலக்கடலை இருந்தாலும் நல்லா வறுத்துட்டு, தோல ரிமூவ் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு 2 டேபிள் ஸ்பூனுங்க. இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். மிக்ஸியில அரைக்கிறப்ப நீள நீளமா மிளகா இருந்தா உடைச்சு போட்டுட்டு, மல்லி எல்லாம் சேர்த்து கொரகொரப்பா முதல்ல பொடி பண்ணிட்டு, இது கூட வறுத்து வச்ச நிலக்கடலை அதையும் சேர்த்து பல்ஸ் மோட்ல கொரகொரப்பா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இது 2லேருந்து 3 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாம். இத வச்சுட்டு விதவிதமான காய்களை வச்சுட்டு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணலாம். கார்ன் கேப்சிகம் ரைஸ் செய்ய போகிறேங்க. அதுக்காக ஒரு பிடி அளவுக்கு கார்னை ஒரு 5 நிமிஷம் வெந்நீரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஏன்னா கேப்சிகம் சீக்கிரம் வதங்கும், கார்ன் வேகாது. அதுக்காக தான் முதல்ல நான் கார்னை வேக வச்சு எடுத்துக்கிறேன். இதே போல் பட்டாணியும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளிச்சுக்கலாங்க. நல்லா தாளிதம் பொரிஞ்சோடனே வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கார்ன் கேப்சிகம் பதிலாக நீங்கள் கத்திரிக்காய் சேர்க்கலாம், புடலங்காய் சேர்க்கலாம், முட்டைக்கோஸ் சேர்க்கலாம். இங்கிலீஷ் காய்கள் எது வேணால் சேர்த்து செஞ்சு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷத்தில் வெங்காயம் கேப்சிகம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் வேக வச்சுருக்கிற அந்த கார்னையும் சேர்த்துட்டு, இந்த ரைஸுக்கு தேவையான ஒரு 1 1/4 டீஸ்பூன் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சப்பொடி சேர்த்தா அந்த காயினுடைய கலர்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகும், நிறம் மாறாமல் இருக்கும். மஞ்சப்பொடி சேர்த்து நல்லா வதக்கினப்புறம் நம்ம வடித்து வச்சுருக்கிற சாதம் நல்லா பொல பொலன்னு இருக்கணுங்க. தட்டில் நல்லா ஆற போட்டிருக்கேன். இந்த மாதிரி உதிரு உதிரான அந்த சாதத்தை போட்டுட்டு அடுப்பு முதல்ல நிறுத்திடணும். ஒரு 3 டீஸ்பூன் இந்த மசாலா பவுடரை சேர்க்குறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த கலர் பார்த்தாலே நமக்கு தெரியும் பொடி தேவையா இல்லை இன்னும் சேர்க்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க நான் கலந்த பிறகு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த மனம் அவ்வளோ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக மற்ற காய்கறிகளையும் வச்சுட்டு, முக்கியமாக கத்திரிக்காய் வச்சுட்டு செஞ்சு பாருங்கள். ஒரு வாங்கிபாத் மாதிரி இருக்கும். ஆனால் வாங்கிபாத் பவுடரில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்புலாம் சேர்ப்போம். அதெல்லாம் இது எதுவுமே சேர்க்க வேண்டாங்க. ரொம்ப சிம்பிளான, ஹெல்த்தியான, டேஸ்ட்டான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. அவசியம் இந்த வீடியோ பார்த்தோன்னே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு எப்போதுமே சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.